இந்த லேடி அவங்க பொண்ணோட கல்யாண ஆல்பத்தில் இவங்க ஃபோட்டோ எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லி வெறுப்பாயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அக்காவை வந்து ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி செத்ததுக்கப்புறம் என் ஃபோட்டோ வைப்பாங்கல்ல, அதில் நல்லா இருக்கணும்ல, அதனால தான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, நம்ம செத்ததுக்கப்புறம் எந்த ஃபோட்டோ வச்சா நமக்கு என்ன, நம்ம செத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்லேயே ஒரு பழைய கேமரா கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டு குட்டி பண்ணிக்கிட்டே இது ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் அது ஒர்க் ஆகல, நானே உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி கேமரா வழியாக நிறையா ஃபோட்டோ எடுத்து காட்டுறா. இதை பார்த்து வேலைக்காரியும் ஏன் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இந்த லேடி சொல்கிறாங்க, எனக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஃபோட்டோ ஒன்று கூட இல்லை, அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி என் பேர பிள்ளைங்களும் நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் நான் ஃபோட்டோ இருக்குன்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இவங்களும் அவங்க வேலைக்காரி ஹெல்ப் மூலயமா ஒரு ஃபோட்டோ ஷூட் கம்பெனிக்கெலாம் போய் பார்க்குறாங்க. அவங்க 20,000 ரூபாய் கேட்டவொடனே அவங்க 2 பேரும் திரும்பி வந்துடுறாங்க. ஒரு நாள் அவங்க அக்காவோட பையன் இறந்துட்டான்னு உங்களுக்கு ஃபோன் வருது. இவங்க பதறி போய் அங்கே பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு நாள் அவங்க அக்கா ஃபோன் பண்ணி, நீ சொன்னது கரெக்டு தான், என் பையன் ஃபோட்டோ வழியாக என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது, நீ நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் நம்ம ஃபோட்டோவை பார்த்தானே அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால உன் ஆசையை நீ விட்டுறாதுன்னு அவங்க அக்கா சொன்ன உடனே இவங்களும் அவங்க கையில் இருக்க காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபோட்டோ ஷூட் கம்பெனிலே கொடுத்து அழகாக ட்ரெஸ் பண்ணி வாய் நிறையா சிரித்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை அவங்க வீட்டில் மாட்டி வச்சுருக்காங்க. அவங்க புருஷனும் அவங்க பொண்ணும் அதை பார்த்துட்டு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம அம்மா மாதிரியே இல்லை, வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. என்னதான் நம்ம அழகாக ஃபோட்டோ எடுத்தாலும் இந்த மனுஷங்க ஒரு நாள் குறை சொல்லிட்டு தான் இருக்க போகிறாங்க.